மீண்டும் ஒரு முறை அன்பானவர்களே, ஆண்டுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையால் இதற்கு முன்பு 5 வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். தேவ பிள்ளைகள் அதை உங்களுக்கு போடுவாங்க. நீங்கள் அதை கவனமாக கேளுங்க. ஒரு நல்ல செய்தியாக நீங்கள் தொகுத்து, சமாதானம் எங்கே கிடைக்கும், எதற்கு சமாதானம் வேண்டும், அதை எப்படி வந்தது, அதை எப்படி பெற்றுக்கொள்ளுவது, யாருக்கு சமாதானம் இருக்காது, அப்போ இந்த சமாதானம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு மனுஷன் என்ன செய்ய வேண்டும், இப்படி ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஜெபம் பண்ணும்போது, படிக்கும்போது, இந்த கேள்வி கேட்டு படிக்கும்போது இப்படி வசனங்களை தொகுத்து சொல்கிற பழக்கம். அப்போ இந்த சமாதானத்தை யாருக்கு இருக்காதுன்னு சொன்னேன். அப்போ யாருக்கு சமாதானம் இருக்கும், யார் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவது அப்படின்னு சொன்னால், ஒன்று தேவனை சார்ந்து வாழ்கிறவர்கள், கர்த்தரை சார்ந்து வாழணும். ஏசாயா 26:3 இதற்கு முன்பும் அந்த வார்த்தையை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அவரையே சார்ந்து வாழணும். இரண்டாவது, வேதத்தில் இந்த வேதம் சொல்லுது பாருங்க, இது கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தையிலே அன்பு கூறணும். இப்போ பைபிள் வீட்டில் இருந்தால் போதாது, வண்டியில் இருந்தால் போதாது, இதை டெய்லி படிக்கணும். இப்போ பசிக்குது, சாப்பிடணும், ஏதோ இருக்கிறத சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா யாருக்கு நஷ்டம். ஆத்துமாவுக்கு ஆகாரம் தேவை. அது ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இந்த வேதம்ங்கிற அந்த வார்த்தையை புசிக்கணும். இதுக்கு பைபிளில் பல ஆதாரம் இருக்குது. இரவும் பகலும் வேதத்தை வாசிப்பதும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதம், அதை நம்ம நேசிக்க வேண்டுமாம். 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம் இப்படி இருக்கும் பாருங்க, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. பூரண சமாதானம் யாருக்கு கிடைக்கும்? அவரை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு முழுமையான சமாதானம். ஏசாயா 26:3. இந்த முழுமையான, இந்த மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேதத்தை நேசிக்கணும். ஏன் வேதம் எது? அவர்தான் தேவன். வேதம்தான் தேவன். தேவன்தான் வேதம். அவர் வார்த்தையாகிய தேவன். இந்த வார்த்தை, அதை நம்ம நேசிக்கணும். எத்தனையோ பேர் படிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த பைபிளை படிப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது என்ன பைத்தியம் பிடிச்சிச்சான்னு சொல்கிறவங்களாம் கூட இருக்காங்க. சொன்னால் சொல்லிட்டு போகட்டும். ஏன்னா இதுதான், இதை ஆசையாக இருக்கிறவங்க, இப்போ ஒரு ஆசையாக ஒரு பொருள் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குது, போயிட்டு அதை வாங்கி சாப்பிடுவாங்களே, இல்லைன்னா அவங்க மனசு நிம்மதியாக இருக்காது. அப்போ நம்முடைய ஆசை, நம்முடைய அன்பு என்னவா இருக்கணும்? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் இருக்கணும்னா இந்த வேதத்தை வாசிக்கணும். சிலர் படிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதை படிச்சுட்டு அப்படியே நெஞ்சோடு அப்படியே வச்சுக்குவாங்க, இப்படி வச்சு அணைச்சிக்குவாங்க. பேப்பர் தான் இது, ஆனால் ஆண்டுடைய அன்பு இதில் இருக்குது, ஆண்டவுடைய ஜீவன் இதற்குள்ளே இருக்குது. இன்னும் சிலர் இந்த வேதத்தை படிப்பாங்க, சாப்பிடும்போது இந்த கையை உபயோகிப்பாங்க பாருங்கள். அதை போல் இந்த வார்த்தை, ஒரு வசனம் படித்த பின்பு இந்த வார்த்தையை இப்படி போட்டுக்குவாங்க. நான் பார்த்துருக்குறேன், எனக்கு தெரியும். இதை படிப்பாங்க, இந்த வார்த்தையை அப்படியே போட்டுக்குவாங்க. நான் கேட்டேன், என்ன பண்ணுறீங்க? நான் வசனத்தை சாப்பிட்றேன். அந்த அளவுக்கு ஒரு அன்பு அவங்க மேலே, வசனத்தின் மேலே. அப்போ இந்த வேதம், நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டுமானால், நீங்கள் நிம்மதியாய் வாழ வேண்டுமானால், இதை நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லை, இதை நேசிக்க வேண்டும். இப்போ நேசிக்கிறதுனா அன்பு. அன்பு கூறுகிற இடத்துக்கும் அன்பு இல்லாத இடத்துக்கும் வித்தியாசம் தெரியும்ல. ஐயோ, அவங்கக்கிட்டயா ஒரு அன்பே கிடையாது அவங்கக்கிட்ட. ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லுவாங்க, உண்மையான அன்பு வச்சுருக்காங்க. அந்த பெண்மணி
ஆண்டவர் மேலே அன்பாய் இருந்ததுனால தானே அந்த பரிமள தைலத்தை, நளதம் என்னும் பரிமள தைலத்தை உடைச்சி ஊற்றி அவர் சிரசு மேலே, அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது, அவர் பாதத்தில் விலையேற பெற்ற தைலத்தை பாதத்தில் ஊற்றி முடியால் தொடச்சி, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். காரணம் அன்பு. அன்பு எந்த அளவுக்கு தியாகத்துக்கு கொண்டு போகும் பாருங்க. அதுபோல் அந்த வேதத்தை நேசிக்கணும். அப்படி வேதத்தை நேசித்தால் மிகுந்த சமாதானமாக, மிகுந்த சமாதானம். மிகுந்தன்னா என்ன? அளவே இல்லை, எண்ணிக்கைக்கு கூடுதல். ஆனால் இதற்குள்ளே போகிறதுக்கு மனசு இருக்காது. மொபைல் பார்க்குறதுக்கு நிறைய நேரம் இருக்கும், மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய நேரம் இருக்கும். நேரத்தை வீணாய் செலவழிக்க அதற்கெல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஆனால் என் அருமை ஆண்டவருடைய இந்த வேதத்தை படிக்கவோ, இதை தியானிக்கவோ, இதை உணரவோ, இதற்குள் இருக்கிற காரியங்களை கற்றுக்கொள்ளவோ கிறிஸ்தவர்களுக்கு நேரம் இருக்காது. ஆனால் இதுக்குள்ளே ஆழமாக போகும்போது சமாதானம், மிகுந்த சமாதானம். அவங்க இடறி விழமாட்டாங்க, இடறி விழமாட்டாங்க. விழுந்தா கூட உடனே வந்துடுவாங்க. இடறி விழுந்தாலும் வந்துடுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அவர்கள் இடறி விழுவதில்லை. அப்போ ஒன்று, நீங்கள் உங்களுக்கு சமாதானம் வேணும்னா அவரை சார்ந்து கொள்ளணும். உங்களுக்கு சமாதானம் நிறைவாய் வேண்டுமானால் வேதத்தை முக்கியப்படுத்தணும். இந்த வேதத்தை நேசிக்கணும். இதை உங்கள் உணவாக மாற்றிக்கொள்ளணும். இப்போ என்னால் சாப்பாடு கூட இல்லாமல் இருந்துருவேன். அப்போ என்ன சாப்பாடு இல்லாமல் இருப்பீங்களா? முடியாது தான், சாப்பிடணும். அதை விட இது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஆனால் இன்னும் அவ்வளோ ஞானம் வேணுமே, இதற்குள் இருக்கிற ரகசியங்கள் வேண்டுமே, இதற்குள் இருக்கிற ஆழங்கள் புரிந்து கொள்ளணுமே. அவ்வளவு இல்லை, அவ்வளவு ஆசை இருக்குது. ஏன்னா இதுதான் அவ்வளவு மேன்மையானது. 2, இன்னும் 3வது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியணும். அவ்வளவுதான். அவரை சார்ந்து வாழணும். 2வது அவருடைய வேதத்தை முக்கியப்படுத்தணும். 3வது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். ஏசாயா 48:18 இந்த வசனம் இருக்கும். 48:18 என்ன சொல்கிறாரு? என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாக இருக்குமே. என் கற்பனை, அதை நீங்கள் கவனித்தா நலமாக இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதி போலாகும், நதியைப் போல். உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும். அப்போது சமுத்திரம் போல உன் சமாதானம் இருக்குமா? மிகுந்த சமாதானம், பூரண சமாதானம், நதி போன்ற சமாதானம் கொடுக்கிற தேவன். இவ்விடத்தில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். இதை போல் சமாதானம் உங்களுக்கு வேணுமா? இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் எதை இழந்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க? உங்கள் நாவின் வார்த்தையால், இல்லை வாழ்க்கையின் தவறுதல், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையால் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், வார்த்தைகளை கொடுக்கிறார். கேட்கிற நீங்கள் அந்த எல்லைக்குள்ளே வந்துருங்க. பூரண சமாதானம் தந்து உங்கள் தலையை உயர்த்தி உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.